நாகராஜ்கிட்ட கேட்கலாம். திரு நாகராஜ், இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு பிரதமர் போக வேண்டிய தேவை இருக்குதானே? இந்த மக்கள், இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய பிரதமர் நேரில் போய் அதை அமைதியை ஏற்படுத்தணும்ல. அது இதுவரைக்கும் நடக்கல, உள்துறை அமைச்சரால் செய்ய முடியலன்னா பிரதமர் போறதானே சரியா இருக்குங்கிறாரு திரு பாலச்சந்திரன். ஜம்மு காஷ்மீருக்கு வர முடியுமான்னு மிரட்டினப்போ அங்க போய் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கொடியேற்றி இன்னைக்கு ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு மிகப்பெரிய தேர்தலை சந்திச்சு இன்னைக்கு ஏறக்குறைய காஷ்மீர் வேலையிலேயே 1 லட்சம் ஓட்டுகளை பெற்றுக்கிற பிஜேபியாக அங்க நாம ஒரு ஆட்சி ஒரு வலுவான ஒரு எம்எல்ஏ கூட அமர்ந்திருக்கும். நேரு அவர்கள் சொன்னாங்க, ஆர்டிகல் 370 நான் கை வைக்க முடியாது, என்னால முடியாது. எல்லாமே வாக்கு கணக்குகளா, ஓட்டு கணக்குகளா பார்த்தாலும் சிக்கல். நாகராஜ், நீங்க காஷ்மீரியும் அப்படிதான். அது நான் என்ன சொல்றேன்னா, வாக்கு கணக்கா சொல்லல. நீங்க எந்த நீங்க மதவாதம் பிரிவினவாதம் சொல்றீங்களோ அந்த இடத்துல அந்த மக்கள் நமக்கு வாக்கு அளிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். அந்த பணியை செஞ்ச மக்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு ஏறக்குறைய 50 லட்சம் பேர் எங்களுடைய கட்சியில இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள் கட்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க, உறுப்பினராக இருக்கிறாங்க. நீ 11 கோடி உறுப்பினர்கள் நான் டச் பண்ணிருக்கோம். உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. தயவு செய்து பேசுவதற்காக ஏதோ அறிக்கையை வச்சு எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. பாரத கட்சிக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது. அண்ணா அவங்க சொல்றாங்க, நான் கேட்கிறேன், வரலாறு தெரிஞ்சவர் தானே. 16 வருஷம் நேரு இருந்தார். எத்தனை முறை போனார் வடகிழக்கு மாநிலங்களுக்கு? இந்திரா காந்தி அம்மா எத்தனை முறை போனாங்க? ராஜீவ் காந்தி எவ்வளவு முறை போனாங்களே, சொல்லுங்களேன். இந்த 10 ஆண்டுகள்ல தான் நாங்க இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரோம். மாற்றத்தை கொண்டு வந்தனாலதான் பிரச்சனை. சொல்றேன், அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் சொல்லி முடிச்சேன். அவர் சொன்னாரு பாப்பி, நான் சொல்லி முடிச்சேன். பாப்பியுடைய போதைப் பொருளுக்கு தடை செய்கின்ற பொழுது நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க அந்த இடத்துல ஒரு 38 கிராமங்கள் முழுமையாக அகற்றப்பட்டிருக்கிறது. அங்க பாப்பி விளைஞ்சதுக்காக, வனச்சட்டத்துக்கு மாறாக இருந்ததுக்காக நீக்கப்பட்டிருக்கிறது. அதுல குக்கியின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக தவறு செய்கின்ற பொழுது யாராக இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமை பாஜக அரசு இருக்கிறது. அதைத்தான் என்ன பண்றாங்க, இது வன்முறையாக மாற்றி, இதை பிரிவினைவாதமாக மாற்றி அந்த அரசை அப்படியே, அந்த மாநிலத்தை அப்படியே வச்சுக்கணும் ஆசைப்படுறாங்க. மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. அப்ப இந்த சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும். என்ன காஷ்மீரில் நடந்ததோ அது மணிப்பூரில் நடக்குது. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இதற்கான கால அவகாசம். ஆனா இப்ப மணிப்பூர்ல இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, மாநிலத்திலும் மத்தியிலும் டபுள் என்ஜின் சர்க்காரா இருக்கிற காலத்துல நம்மளால அந்த சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள வைக்க முடியல, அல்லது அந்த மக்கள் உயிரிழப்பை தடுக்க முடியலையா, அல்லது ஆயுத குழுக்களுக்கு செல்லக்கூடியதை தடுக்க முடியலையாங்கிற இந்த எல்லா கேள்விகளும் சேர்ந்தே வருது இல்ல? உண்மைதானே? நீங்க 1643 கிலோமீட்டர் பார்டருங்க, மியான்மர் பார்டர் நம்ம கிராஸ் பண்றோம். அந்த இடம் புதுசா கம்ப்ளீட்டா நான் படிச்ச உங்களுக்கு. சோ எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இருக்குது, ஊடுருவல் இருக்கிறது, பின்னால் இருந்து இயக்கின்ற தீவிரவாத கும்பல் இருக்கிறது. இதை சரி செய்யறதுக்கு will take own times. இதெல்லாம் கண்டுபிடிச்சு மெல்ல மெல்ல ஆயுதங்களை தடை செய்ய வச்சு ஒன்றையொன்னா நடக்கணும். அதை செய்ய வேண்டிய வேலை அமித்ஷா அவர்கள் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு நீங்களே சொல்ற மாதிரி ஆயிடும். இது இவங்க உள்ள வர்றாங்க, இவங்க எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக மாறுகிறது. அப்போ அங்க மணிப்பூர்ல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா, சமீபத்தில் கூட சில நாட்களுக்கு முன்பாக தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆயுத வேண்டிய தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இது நடந்து கொண்டிருக்கிறது. 16 கிலோமீட்டருக்கு உள்ள வரலாம், அவங்க ஃப்ரீயா வரலாம். அது தடுத்தாச்சு. இப்போ நான் சொன்ன ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அந்த உள்ள 16 கிலோமீட்டர் ஃப்ரீ ரன்னிங் இருக்கிறத தடுத்து நிறுத்தியாகப்பட்டது. அதனால அதுக்கான ஒவ்வொரு முயற்சி எடுக்கிறோம். வேலி அமைப்பதும் ஒரு முயற்சி, இன்னும் ஊடுருவல்களை தடுப்பது ஒரு முயற்சி. இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ. அதை சரியா இஷ்யூ, லாங் பெண்டிங் இஷ்யூங்கிறதுல மாற்று இல்லை. ஆனா 19 மாதங்கள்ல நடுவில் அமைதியாக இருக்கணும், அமைதி திரும்பி கொண்டிருந்தது. நீங்க அது ஒரு ஃபைனல் பாயிண்ட்டுக்குள்ள போகல, மீண்டும் வன்முறை வெடிக்கக்கூடிய இடமா இருக்கு. அதை செய்திருக்க வேண்டியதும் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தான். நடுவில் திரு பாலச்சந்திரன் குறுக்கிட்டு விரும்பினாங்க, போயிட்டு நான் வரேன். திரு பாலச்சந்திரன், ஒரே ஒரு அப்சர்வேஷன். இவரு ராஜீவ் காந்தி எத்தனை போனாரு, இந்திரா காந்தி எத்தனை போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவங்க 2 பேருக்கு முன்னாடி பண்டிட் ஜவஹர்லால் நேருவே போயிருக்காரு. நான் சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து பேப்பர் பார்த்திருக்கேன். பேப்பர்ல தினமணியில வரும். இவங்க இந்திரா காந்தி அம்மையாற்ற அந்த பெண்கள் சொல்லுவாங்க, நீங்க எங்களுடைய உடையை போட்டுக்கொண்டு எங்களுடைய பாரம்பரிய நடனம் ஆட வேண்டும் பிரதமர் கிட்ட கேட்டிருக்காங்க. இவங்க அவங்களுக்கு உடைய போட்டுக்கிட்டு அவங்க கூட அந்த நடனத்தை ஆடி அவங்க சந்தோஷப்படுத்திருக்காங்க. இதுதான் மனதளவுல ஒற்றுமை செய்யறதுக்கு சிம்பாலிக்கல் ஆக்ட் டு பி டன் பை அ பிரைம் மினிஸ்டர். இது மாதிரி சிம்பாலிக்கல் ஆக்ட் இவர் அங்க போதைப் பொருளை தடுத்து சொல்லி முடிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க தான் சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க எங்க போயிருக்காங்க. நீங்க சொன்னீங்க உங்களுக்கு தெரியாம இருக்கும். அந்த பெண்களுடைய அந்த ட்ரைபல் டான்ஸை கத்துக்கிறதுக்கு முயற்சி எடுத்து அவங்க கூட நடமாடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்.
அதனால அவங்க எந்த அளவுக்கு சேர்ந்து அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க முதல்ல சொன்னீங்க திரு நாகராஜ், நீங்க முதல்ல சொன்னீங்க நீங்க வந்து அவங்க எத்தனை தடவை போயிருக்காங்க, எங்க போயிருக்காங்கன்னு கேட்டீங்க. நான் அந்த ஆதாரத்தை ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன், இங்க வந்து விவாதம் நடக்கும் போது உங்களுக்கு ஒரு கருத்து சொல்றீங்க. நான் முடிச்சுக்கிறேன், நீங்க முடிக்க விடாம நாகராஜ், நீங்க பேசும்போது தலையிடுறது இல்ல, உங்களை பேசி முடிக்க விட்டேன். நீங்க திரும்ப திரும்ப டான்ஸ் ஆனதுன்னு கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மக்களுடைய என்ன உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அபிலாஷையை வந்து பெரிய விஷயம். இன்னொன்னு, நீங்க வந்து நம்ம 2 பேருக்கும் வாதத்துல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனா உண்மைகளை மட்டுமே பேச வேண்டும்னு நம்ம 2 பேருக்குமே ஒரு உறுதி இருக்கணும். எங்க போனாங்க நீங்க? நான் அதுக்கு வந்து ஆதாரத்தை கொடுத்தேன். அடுத்து வந்து டான்ஸ் ஆடினாங்கன்னு ஆரம்பிக்கிறீங்க. நான் கேட்டனே ஒரு கேள்வி, நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் நேரடியாக பதில் சொல்வதில்லை. பிரேன் சிங் வந்து 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டதுக்கு இது போல பல சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னது பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. பதில் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிஎம் இருக்கிறதுக்கு வந்து கைது உள்ள அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. முக்கிய ஸ்பெசிபிக் கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. அடுத்து வந்து பார்ட்டி கல்டிவேஷன் ஆரம்பிக்க கேட்கிறேன் உங்ககிட்ட. செம்மரக்கட்டையை கடத்துறது வந்து தமிழர்கள், அதுல பலனடைகிறது யாரு? அதே மாதிரிதான் பார்ட்டி கல்டிவேஷன் செய்யறது வந்து ரொம்ப ஏழ்மையில் உள்ளவங்க. யாரு? ஒரு எம்பி சொன்னாரு, ஆதாரம் இல்லைங்கிறாங்க. ஆதாரம் இல்லாம அப்படி எம்பி சொல்லியிருந்தாருன்னா, பிரேன் சிங் குடும்பத்துக்கு பெரும் பங்கு பலன் இருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? சந்தோஷ் காலியில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். யார் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள்? காங்கிரஸ் போய் அங்க பார்வையிட்டதா? பிரச்சனை தீர்வு கொடுத்ததா? ஏன் மணிப்பூர் மட்டும் போறீங்க? கண்டிப்பா பதில் சொல்லணும். இல்ல, இது கண்டிப்பா பதில் சொல்லணும். சந்தேஷ் காலியில நடந்ததாக தவறுதலாக இவர்கள் குற்றச்சாட்டு கூறினார்கள் நீதிமன்றமே சொல்லி இருக்கு. நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப நடந்த சம்பவம் உண்மை இல்லையா? அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. என்ன ராமசாமி, அதுல என்ன உங்களுக்கு நீதிமன்றம் அதுல பதிவு செய்யப்பட்ட 76 வழக்குகளில் ஒரு வழக்கை தவறு அப்படின்னு நிராகரித்தது. ரிமைனிங் 75 தவறு என்றால் அது ஜோடித்தது என்று சொன்னது. ஒரு வழக்கு பொய் சார். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு வழக்கு மன்னிக்கணும். டெமோக்ரஸியில் எல்லாருக்கும் பேசுறதுக்கான உரிமை இருக்கிறது. நான் தனியாக பேசுகிறேன், நீங்கள் உங்கள் வாய்ப்பில் பேசுங்க. மன்னிக்கணும், நான் உங்களோட டியூட்டி எடுத்துக்கூடாது. 76 வழக்குகளில் ஒரு வழக்கு ஜோடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. 75 வழக்குகளில் இன்னைக்கு பல வழக்குகளில் சார்ஜ் ஷீட் செய்யப்பட்டு வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. அது எதையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்யல. ஆனால் மொத்தமா சந்தேஷ் காலி வந்து அங்க இருக்கவர்கள்லாம் ஞானிகள், அங்க இருக்கவர்கள்லாம் எந்த தவறும் செய்யல அப்படின்னு சொல்லாதீங்க. அங்க இருக்க மக்களை நேரடியாக போய் சந்திச்சிங்கன்னா நம்ம வந்து பழைய காலத்து படத்துல ஸ்லேவ்ஸை வந்து எப்படி காமிக்கிறாங்க, அங்க அந்த மக்கள் வந்து புதிதாக வேற ஊர்ல இருந்து ஒரு ஆள் வந்து இறங்கினா ஒரு பயத்தோட அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க. நம்ம நாட்டில் நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் அப்படி இருக்காங்க. அப்படி தவறான விஷயம் மணிப்பூர்ல நடக்கிறது தவறு. அதனால இன்னொரு தவறை அது சரி, வேற ஒரு ஆட்சியாளர் அப்படின்னு சொல்ல வேண்டாம். எனக்கு பாலசுப்ரமணியம் சார் சொன்னதை நான் மிகவும் ஏற்றுக்கொள்கிறேன். பாலசுப்ரமணியம் சார் சொன்னது ஒரே ஒரு நிமிஷம். மணிப்பூரை பற்றி பேசுவதை மனு வைப்பார்கள். இது என்ன நியாயம் எனக்கு புரியவே இல்லை. கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பிணங்கள் தினசரி விழுந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரை பற்றி பேசுங்கள். 400 உடைகளை மாற்றுகிற ஒரு பிரதமர் மணிப்பூருக்கு செல்லவில்லை. 400 உடைகளை மாற்றிக்கொண்டு அவர் ஒரு மாறுவேட பிரதமர் உலகத்திலே யாரும் பார்த்ததில்லை. 400 விதமான உடைகளை போட்ட பிரதமரை இந்த உலகம் எங்கேயா பார்த்திருக்கா? குறுகிய காலத்தில் ஒரு மாறுவேட பிரதமர் இங்க இருக்கார். அவர் 400 விதமான உடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் ஏன் செயல்பாடுகளுக்குள்ள முத்துகிருஷ்ணன் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. மணிப்பூர் விஷயத்துல என்ன செய்கிறார் செய்யல, அவங்க அணுகுமுறை எப்படி இருக்கு, அது பேசலாம். அது சொல்லுங்க. நீங்க இவர்கள் இந்த விவாதத்தை இன்னொரு மத்திய பிரதேஷ் பேசுவோம், யூபியில 10 குழந்தைகள் விவாதங்கள். இன்றைய விவாதம் என்பது மணிப்பூரை பற்றி. சரி, நான் வர திரு பாலச்சந்திரன். எஸ், சந்தேஷ் காலி இவங்க துவங்குறது இவங்களுடைய வழக்கமான யுக்தி. இந்த பேச்சை
போகணுங்கிறதுல வந்து இவங்க இருவரும் வல்லுநர்கள். இதுக்கு முன்னாடியும் இவங்க கூட பங்கெடுத்திருக்கேன். இது மாதிரி தான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவாங்க. சந்தேஷ் காலி சனியா விவாதம் நடத்துங்க, நான் வந்து பேசுறேன். இன்னைக்கு மணிப்பூரை பத்தி பேசுறோம். மணிப்பூர் பேசுவோம். வர திரு புகாரி என்ன இந்தியாவுல வருது சார், வர பேசலாம். இன்னைக்கு சிக்கல் வந்து அதிகமா இருக்கிறது மணிப்பூர்ல இருக்கு. இன்னைக்கு மணிப்பூரை பத்தி பேசுறோம், அதை பேசுவோன்றார். அது இஷ்யூ டைவர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்ல, ரொம்ப நியாயமா பேசுறப்ப உண்மையை சொல்லணும்ல. சரி ரைட், நான் வரேன். திரு பாலச்சந்தர். எஸ், எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா குஜராத்ல தான் அதிகமா வந்து நார்கோட்டிக்ஸ் பிடிக்கிறாங்கன்னு ஆரம்பிச்சிருவோமா? இன்னைக்கு மணிப்பூரை பத்தி பேசுறோம், மணிப்பூரை பத்தி மட்டும் பேசுவோம். சரி, வர போலாம். நான் வர